ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வாரம் எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருந்த அதாவது சரிகமாபால என்ன ரவுண்ட் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கான அப்டேட், அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட், யார் சீஃப் கெஸ்டா வந்திருக்காங்க அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோல பார்க்க போறோங்க. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்கான நோட்டிபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பத்தி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமா நீங்க கமெண்ட் பாக்ஸ்லயும் மென்ஷன் பண்ணுங்க. ஸோ ரீசெண்டா சரிகமாபால இருக்கக்கூடிய ஒவ்வொரு ரவுண்டும் ஒவ்வொரு மாதிரி டிஃப்ரெண்டா போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ லாஸ்ட் வீக் வந்து பாத்தீங்கன்னா 1-on-1 அப்படின்னு சொல்லக்கூடிய ரவுண்ட் நடந்துச்சு. அதுல எலிமினேஷனும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ தாராகினி அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிமினேஷன் ஆயிருப்பாங்க. ஸோ இந்த வாரம் என்ன ரவுண்ட் தான் கண்டக்ட் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆர்வத்தோட இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் கண்டிப்பா எதிர்பார்த்துட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அதாவது தேவா சார் 35 ஸ்பெஷல் ரவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரவுண்ட் வந்து வந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவர் இந்த இண்டஸ்ட்ரிக்கு வந்து 35 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ அவரை சீஃப் கெஸ்டா கூப்பிட்டு ஸோ பெருமைப்படுற வகையில வந்து பாத்தீங்கன்னா சார் என்னென்னலாம் கம்போஸ் பண்ணியிருக்காரோ, பாடியிருக்காரோ, எழுதியிருக்காரோ அந்த பாட்டு ஃபுல்லா இருந்தாங்க இந்த வாரம் ரவுண்ட்ஸ்ல வந்து இருக்க போகுது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே ஆரவாரத்தோட ரொம்ப சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா கிராண்டா லான்ச் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய பையன் வந்து தீனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பெருமையா வந்து பாத்தீங்கன்னா அப்பாக்கு இப்படி ஒரு ஷோ நடந்தது எங்களுக்கு ரொம்பவே ப்ரௌடா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வாரம் நடக்க போற அதாவது ரவுண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுல சின்னுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹைலைட்டா மென்ஷன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஸ்ரீனிவாசன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா ரொம்பவே சூப்பரா வேற லெவல் பாடிருக்கீங்க அப்படின்னு. தேவா சார் வாயில இருந்து என்ன வார்த்தை வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாய்ஸ்ல ரொம்பவே போல்டா இருக்கு, இந்த பாட்டை அவ்வளவு சூப்பரா பாடிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்னும் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன செந்தமிழன் ஆல்ரெடி நல்லா சூப்பரா பாடக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட். அது மட்டும் இல்லாம டாப் 5 லிஸ்ட்ல இவருமே இருப்பாருப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கண்டஸ்டன்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இவரை தாராளமா சொல்லலாம். ஸோ அந்த வகையில சீஃப் கெஸ்ட் கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குட் நேம் வந்து வாங்கியிருக்காரு இந்த ஒரு பாட்டை போல்டா பாடி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம இவர் பாடிருக்கக்கூடிய பாட்டு வந்து பாத்தீங்கன்னா அருணாச்சலம் படத்துல இருந்து அதான்டா இதான்டா பாட்டு. ஸோ சின்ன ரொம்பவே போல்டா சூப்பரா பாடி அப்ளாஸே வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அடுத்தது வரப்போற விஷயங்கள் இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் பண்ணிருக்காங்க. அது என்னன்ற விஷயத்த அடுத்த வீடியோல நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அது மட்டும் இல்லாம இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.